யார் ஏழைகளை கண்டு கொள்கின்றார்களோ, உதவி செய்கின்றார்களோ, விதவைகளுக்கு யார் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இரண்டு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றார். ஒன்று, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்கு சமமானவர் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று போர் செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மையை உடையவராக ஆகிவிடுகிறார். எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தருகின்றார். போர் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி சாதாரணமானதல்ல, மிக உயர்ந்த வெகுமதியை அல்லாஹ் ரசூல் அந்த போர் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவருக்காக அல்லாஹ் தருகிறார். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு தருகிறார்? ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டிய, விதவைகளுக்கு உதவி செய்வர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார் என்று சொன்னால், நபிகள் பெருமக்களே, அடுத்ததாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இரண்டாவதாக ஆப்ஷன் என்ன ஒரு நன்மை அல்லாஹ் தர தெரியுமா? பகல் ஃபுல்லா நோன்பு வச்சு இரவு ஃபுல்லா நின்று வணங்கினா எவ்வளவு நன்மை கிடைக்கும்? ஒரு நாள் ரெண்டு நாள், வருஷம் ஃபுல்லா பகல் ஃபுல்லா நோன்பு வைக்கிறாரு, இரவு ஃபுல்லா நின்று வணங்குறாரு. அவருக்கு எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தருவானோ அதை விட அதிகமான நன்மைகளை ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகும், விதவைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாகும் அல்லாஹ் ரசூல் சொல்கின்றார்கள். அவ்வளவு சிறப்புகளை, கண்ணியத்தை அல்லாஹ் வணங்குகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும் என்பதை அன்பிற்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.